ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கனடாவினுடைய புதிய அதிபராக பார்த்தோம் அப்படின்னா மார்க் கார்னி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ முன்னாள் அதிபராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உட்கட்சியிலே இருந்த உட்கட்சி பிரச்சனை, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்த எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த எதிர்ப்பின் காரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பதவி விலக வேண்டிய சுச்சுவேஷன் அப்படின்றதுக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வரக்கூடிய அக்டோபரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் கனடாவில் எலெக்ஷன் அப்படின்றது வரப்போகுது, அதிபருக்கான எலெக்ஷன் அப்படின்றது வரதுனால பார்த்தோம் அப்படின்னா லிபரல் கட்சி இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்துட்டு ஜஸ்டின் ட்ரூடோ அவங்க மாற்றாமல் இருந்தாங்க அப்படின்னா அப்கமிங் எலெக்ஷன்ல அவங்க எதிரி கட்சி, அதாவது எதிர்கட்சி அப்படின்னே சொல்லலாம், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஜஸ்டின் ட்ரூடோ மேலே வந்துட்டு பார்த்தோம்னா மக்களுக்கு அதிகப்படியான எதிர்ப்பு அப்படின்றது வந்துருச்சு. வீட்டு வசதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நாங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, மக்கள் கிட்ட வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு அதிருப்தி அப்படின்றது ஜஸ்டின் ட்ரூடோக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு நிலவுது. இதை தாண்டி லிபரல் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, ஓகே, ஜஸ்டின் ட்ரூடோக்கு அப்புறமா யார் வந்துட்டு லிபரல் கட்சியையும் கனடாவையும் வழிநடத்த போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியிலேயே அதுக்கான வேலைகள் அப்படின்றது ஆரம்பிக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். லாஸ்ட் சண்டேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட லிபரல் கட்சியினுடைய 1.5 லட்சம் உறுப்பினர்கள் வந்துட்டு ஓட்டு போடுறாங்க யார் தங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போடப்பட்ட 1.5 லட்சம் ஓட்டுகள்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1,31,671 ஓட்டு அப்படின்றது, அதாவது 1.5 லட்சத்துல 1,31,000 ஓட்டு அப்படின்றது கிட்டத்தட்ட 85.9% அப்படின்றத சொல்றாங்க. அறுதி பெரும்பான்மையை வாங்கி பார்த்தோம் அப்படின்னா மார்க் கார்னி இனிமேல் லிபரல் கட்சி, அது மட்டும் இல்லாமல் கனடாவை வழிநடத்துவாரு அப்படின்றத அறிவிக்கப்படுது. இதுல ஒரு ஹைலைட்டே என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மார்க் கார்னி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஒரு அரசு ஊழியர் கிடையாது, அது மட்டும் அவர் அரசியல்வாதியும் கிடையாது. என்னப்பா சொல்ற, அரசியல்வாதியும் கிடையாது அரசு ஊழியரும் கிடையாதுன்னா எப்படி ஒரு நாட்டை வழி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கனடா பேங்க் இருக்கு இல்லையா, பேங்க் ஆஃப் கனடாவுடைய ஆளுநராக வந்துட்டு அவர் இருந்திருக்கக்கூடிய டைம் அப்படின்றது இருக்கு. அதுவும் 2008 வருஷம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கனடாவில் வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய பொருளாதார நெருக்கடி அப்படின்றது வந்துட்டு ஏற்படுது. அந்த பொருளாதார நெருக்கடியில வந்துட்டு மார்க் கார்னி இல்லை அப்படின்னா கனடா காணாம போற அளவுக்கு வந்துட்டு அந்த நெருக்கடி அப்படின்றது இருந்துச்சு அப்படின்றது சொல்றாங்க. பட் மார்க் கார்னி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து அவ்வளவு சூப்பரா வந்துட்டு கையாளுறாரு. கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கனடாவை சுற்றி இருந்த பொருளாதார நெருக்கடிகள் அப்படின்றத தீர்த்து கனடாவை மறுபடியும் ஒரு ரொம்ப பெரிய வலிமை மிக்க நாடா மாத்துறாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2008 அவர் பண்ண சம்பவங்கள், 2008 அவர் பண்ண வேலை அப்படின்றதுதான் கன்னட மக்களுக்கு அவர் மேலே அதிக பெரிய நம்பிக்கை, லிபரல் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதீத நம்பிக்கை அப்படின்றத கொடுத்து இன்னைக்கு கனடாவை வழிநடத்தக்கூடிய அதிபர் பதவி அப்படின்றத கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதன்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க் கார்னி இருக்காரு இப்போ வந்துட்டு அதிபராக பதவி ஏற்றிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடியே வந்துட்டு கனடாவை 51வது மாநிலமா வந்துட்டு அறிவிக்க போறேன், எல்லையில வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மறுசீராய்வு அப்படின்றதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கனடா வந்துட்டு அமெரிக்காவோட சேர்க்கிறதுல டொனால்ட் ட்ரம்ப் படு மும்முரமா இயங்கிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த ஜஸ்டின் ட்ரூடோவா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கக்கூடிய மார்க் கார்னியா இருந்தாலும் சரி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம டைட்டில் போட்டிருக்க மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு அப்பனுக்கு அப்ப அப்படின்ற மாதிரி தான் மார்க் கார்னியுடைய செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா மார்க் கார்னி வந்தோடனே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா கனடா அமெரிக்கா கிடையாது, அமெரிக்காவுடைய ஒரு அங்கம் அப்படின்றதும் கிடையாது, கனடா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கனடா பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் அதிகப்படியான வரி அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அமெரிக்காவில் என்ன வரி விதிக்கப்படுதோ அதே வரி இங்கே கனடாலையும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கனடாவினுடைய இறக்குமதி பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு 25% வரி அப்படின்றது அமெரிக்காவில் விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதுக்கு பழி நடவடிக்கை அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய இறக்குமதி பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு 25% வரி அப்படின்றது விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கார்னி அதிரடியாக அறிவிச்சிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, ட்ரம்ப் வந்துட்டு நேரடியாக மார்க் கார்னி எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கனடாவுடைய முன்னாள் அதிபராக ஜஸ்டின் ட்ரூடோ இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு இந்த சீக்கியருடைய ஓட்டு அப்படின்றத வந்துட்டு கணக்கு பண்ணி சீக்கியர்களுக்கு அதிகப்படியான அங்கீகாரம் அப்படின்றத கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்துட்டு பார்த்தோம்னா காலிஸ்தான் ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா,
அவங்கெல்லாம் கனடாவில் வந்துட்டு ரொம்ப சேஃபாக வந்துட்டு இருக்க முடிஞ்சுச்சு. அதனால் வந்துட்டு ஜஸ்டின் ட்ரூடோ கனடாவுடைய அதிபராக இருந்த வரைக்கும் கனடாக்கும் இந்தியாவுக்குமே வந்துட்டு ஒரு நெருடலான உறவு அப்படின்றது தான் இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ புதிய அதிபராக வந்திருக்கக்கூடிய மார்க் கார்னி இருக்கார் இல்லையா, அவரை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அவர் வந்துட்டு சீக்கியர்களுக்கு அவ்வளோ பெருசாக ஆதரவு அப்படின்றது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர் பதவி இருக்கக்கூடிய அந்த மேடையிலேயே வந்துட்டு இந்தியா மாதிரியான நாடுகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட நாங்கள் வந்து நட்புறவு அப்படின்றத மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் ட்ரூடோ விட்டு அந்த வெற்றிடம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அவர் பண்ண அந்த நெருடலான உறவு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை மாற்றி அமைச்சு மார்க் கார்னி இந்தியாவோட வந்துட்டு ஒரு சுமூகமான உறவு அப்படின்றத வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோவால் இருந்த அந்த எப்படி சொல்கிறது, இந்தியாவுக்கு இருந்த ஒரு அச்சமாக இருந்தாலும் சரி, நெருடலாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக மார்க் கார்னி கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்டின் ட்ரூடோ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கட்சியை முழுக்க இடதுசாரி அமைப்பு சார்ந்த ஒரு அரசியல் களமாக மாற்ற ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். பட் மார்க் கார்னியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் மைய கருத்துடையவர். இந்த பக்கம் வலதுசாரியும் கிடையாது, இடதுசாரியும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்குமே அவர் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே பொதுவான விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி பொருளாதாரத்தில் எக்ஸ்பர்ட், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அரசியல் நிலவரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, கடனால கையை மீறி போய்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்தில் ரொம்பவே நெருக்கடியான சுச்சுவேஷன்ல, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆளக்கூடிய லிபரல் கட்சியின் மேல மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவராகவும் கனடாவினுடைய அதிபராகவும் மார்க் கார்னி மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அக்டோபரில் வரக்கூடிய தேர்தல் அப்படின்றத மனசில் வச்சு தான் இந்த லிபரல் கட்சி முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு 6 மாதம் இருக்கு இல்லையா, இந்த 6 மாதத்தில் மார்க் கார்னி என்னென்ன மாதிரியான மாறுதல்கள் அப்படின்றத பண்ண போகிறாரு. அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்டின் ட்ரூடோ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்றத சரி பண்ணணும். அதை தாண்டி அமெரிக்காவுடைய எதிர்ப்பு, அமெரிக்காவுடைய நெருக்கடி அப்படின்றத கையாளணும் அப்படின்ற மாதிரி பல பிரச்சனைகளுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தைரியமாக மார்க் கார்னி கனடாவுடைய அதிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேர்ல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்பினுடைய கண்களில் விரல விட்டு ஆட்டக்கூடிய அளவுக்கு பிளான்ஸ் மார்க் கார்னி கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒத்த எண்ணங்கள் கொண்ட நாடுகள் எல்லாம் ஒன்னா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது மூலியமா அமெரிக்கா எதிர்ப்பு, இந்தியா ஆதரவு அப்படின்றத மார்க் கார்னி கையில எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க மார்க் கார்னியை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா வந்து விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக அனுப்பக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.